மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்கு, மைக் ஓசியில் வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்க வேலை பார்த்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமென மதிச்சு புல்லட்டை எதிர்த்து நின்னாங்களா? கிடையாது. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடிச்சோடனே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்போ வந்து இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோவில் முடிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திலிருந்து 1 ரூபாய் நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்கல. அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன். அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லை. ஏன்? சேலரி வாங்கினா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது. இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு. 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதை ஒரு 4 பேர் பேசுவோம். இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்க போட்டாங்க, அதுவும் பண்றது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பத்தி அப்படி கருத்து சொல்லானே? அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? கருத்து எப்படி சொல்லுவீங்க? திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா? என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதுல இருக்காங்களா? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.